ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம கேரளாவில் இருக்கிற கொச்சிக்கு பக்கத்தில் நேஷனல் ஹைவே 66ல் பலவிட்டம் பைபாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. அது பைபாஸாக இருந்தால் கூட மக்கள் அதிகமாக நடமாடுற ஏரியா, நிறைய கடைகள், வீடு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஏரியாலேருந்து நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 2021 காலையில் 1:30 மணிக்கு பதட்டமாக ஒரு நபர் கால் பண்ணுறாரு. சார், இந்த பக்கம் நான் வந்துட்டு இருந்தேன். இந்த நேஷனல் ஹைவே 66ல ஒரு காருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த கார் ஒரு மரத்தில் மோதிச்சு, காரே அப்பளம் மாதிரி நொறுங்கி போச்சு சார்ங்கிற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தகவல் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த நபர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அடுத்த 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே போலீஸ் ஆஃபீஸர் வர்றாங்க. அந்த நபர் சொன்னது உண்மைதான். ஒரு மரத்தில் மோதிருக்கு ஃபோர்டு ஃபிகோ காரு அப்படியே அப்பளமா நொறுங்கி போச்சு. அப்பவே தெரியுது இந்த காருக்குள்ள பயணிச்சவங்க உயிரோட இருக்கிறதுக்குரிய சான்சஸ் கம்மினு. உடனே போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஏரியாவை சுற்றி பார்க்கும்போது அந்த கார் நொறுங்கி கிடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் சில அடி தொலைவில் ஒரு பெண்ணோட சடலத்தை பார்க்குறாங்க. ஸோ அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கார் ஃபாஸ்ட்டாக வந்து மரத்தில் மோதி இருக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னா, பின்னாடி இருக்கிற டோர் பயங்கரமாக உடஞ்சி ஜாம் ஆகி ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ அந்த காருக்கு பின் சீட்டில் உட்காந்துருந்த பெண் வெளியில் தூக்கி எறியப்பட்டிருக்காங்க. அப்படி தூக்கி எறியப்படும் போது அந்த பெண்ணோட தலைப்பகுதி ரோட்டில் பட்டிருக்கு. கடுமையான காயம் ஏற்பட்டு ரத்தப்போக்கு ஏற்பட்டு அந்த பெண்ணோட மரணம் நிகழ்ந்திருக்கு. ஸோ இதில் ஒருத்தர் ஸ்பாட் அவுட். இப்போ அந்த காருக்கு உள்ள போலீஸ் பார்க்கும்போது மொத்தம் 3 பேர் இருக்காங்க. காருக்கு பின்னாடி இன்னொரு பெண் டிராவல் பண்ணியிருக்காங்க. பட் வேகமாக கார் இந்த மரத்தில் மோதினதுனால அந்த பெண் சீட் பெல்ட் போடல. ஸோ அவங்க அப்படியே டிரைவர் சீட்டில் வந்து ஸ்ட்ரக் ஆகியிருக்காங்க. அவங்க மயக்கமான ஒரு பொசிஷனில் இருக்காங்க. டிரைவரை பார்த்தா ஏர் பேக் வெளியில் வந்திருக்கு, அவரும் மயக்கமாக இருக்காரு. அதுக்கப்புறம் முன்னாடி பேசஞ்சர் சீட்டில் ஒரு நபர் இருக்காரு. ஒட்டுமொத்தத்தில் உள்ள இருக்கிற 3 பேரும் மயக்கமாக இருக்காங்க. அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஜெனரல் அந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அப்பளம் மாதிரி நொறுங்கிரும். உள்ள இருக்கிற மெட்டல் எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஒருத்தவங்க உள்ள ஸ்டக் ஆகிக்கிட்டாங்கன்னா அவங்களை வெளியில எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ 4-5 போலீஸ் ஆஃபீஸர் உள்ள இருக்கிற 3 பேரையும் வெளியில எடுக்க ட்ரை பண்றாங்க, முடியல. பட் லக்கிலி அந்த பக்கம் போன ஒரு பொதுமக்கள் 4-5 பேர் உதவிக்கு வர்றாங்க. ஸோ அந்த ஒரு 4-5 பேர் உதவியோட கார் கதவெல்லாம் உடைச்சி உள்ள இருக்க 3 பேரை வெளியில எடுக்கிறாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன தெரியுதுன்னா, பின்னாடி உட்கார்ந்திருந்த அந்த பெண், அதாவது டிரைவர் சீட்ல வந்து ஸ்ட்ரக் ஆயிருந்த அந்த பெண் ஏற்கனவே மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த கார்ல டிராவல் பண்ண 2 பெண்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க. டிரைவர் லக்கிலி ஏர் பேக் இருக்கிறதுனால உயிர் தப்பிச்சிட்டாரு. ஃப்ரண்ட் சீட்ல பேசஞ்சர் சீட்ல உட்கார்ந்திருந்த நபர் சீட் பெல்ட் போட்டதுனால அவரோட உயிர் ஊசல் ஆடிட்டு இருக்கு. ஸோ இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்க 2 பேரையும் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஐசியூல அட்மிட் செய்யப்பட்டு அந்த 2 பேத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. இந்த டயத்தில் அந்த கிரைம் சீனை ஃபுல்லாக போலீஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கார் எந்த மரத்தில் மோதிச்சோ சிறிது தூரத்தில் ஒரு மோட்டார் பைக் இருக்கு. அந்த மோட்டார் பைக் பயங்கரமாக சேதமாயிருக்கு. அப்பவே போலீஸுக்கு தெரியுது, ஒருவேளை இந்த காரும் மோட்டார் பைக்கும் நேருக்கு நேரம் மோதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம். அப்ப இந்த கார் நிலை தடுமாறி இந்த மரத்துல வந்து மோதி இந்த ஆக்சிடென்ட் நிகழ்ந்திருக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு புதருக்குள்ள இருந்து ஒரு நபர் வர்றாரு. அவரோட உடம்புல எங்க பார்த்தாலும் காயம். அப்ப அவர் போலீஸ் கிட்ட சொல்றாரு, சார், நான் தான் சார் இந்த மோட்டார் பைக்ல வந்தேன். இந்த காருக்காரங்க என்ன அடிச்சு தூக்கிட்டாங்க. நான் அப்படி புதருக்குள்ள விழுந்துட்டேன், மயக்கமாயிட்டேன். இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி சத்தம் போட்டதுனாலதான் மயக்கம் தெளிஞ்சு வந்தேங்கிற மாதிரி அந்த நபரை சொல்றாரு. பார்க்கும் போதே தெரியுது அவரோட உடம்புல எங்க பார்த்தாலும் காயம். பட் இருந்தாலும் அவர் சுயநினைவோட இருக்காரு, தெளிவா பேசுறாரு. இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. சார், எனக்கு உண்மையிலே என்ன நிகழ்ந்ததுன்னே தெரியல. நான் ஓரமாக தான் சார் போயிட்டு இருந்தேன். அதுவும் ஹைவேனா யாராவது மோட்டர் பைக் வச்சு நடுவில் போவாங்களா? எனக்குன்னு ஒதுக்கப்பட்ட லேண்ட்ல ஓரமாக போயிட்டு இருந்தேன். இந்த கார் நிலை தடுமாறி வந்து என்னை அடிச்சு தூக்கிடுச்சு சார். ஸோ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இவங்க கார் ஓட்டுற லட்சணத்தை பார்த்தா கண்டிப்பாக குடிச்சிட்டு வந்திருப்பாங்க சார்ங்கிற மாதிரி இந்த மோட்டார் பைக்கில் வந்த நபர் சொல்றாரு. இப்போ அவரையும் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த டயத்தில் இந்த கார்ல இறந்து போன 2 பெண்கள் யாரு அப்படிங்கிற ஐடென்டிட்டியை செக் பண்ணும்போது போலீஸ் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. 2 பேருமே ஃபேமஸான மாடல். முதல் பெண்மணியோட பேரு அன்சி கபீர். இவங்க 2019 கேரளால மிஸ் கேரளாங்கிற மாதிரி செலக்ட் ஆயிருக்காங்க. இவங்க பேசிக்காவே திருவனந்தபுரத்தில் இருக்க அட்டிங்கல்ங்கிற ஊரை சேர்ந்தவங்க.
ரெண்டாவதா இறந்து போன பெண்ணோட பேரு அஞ்சனா. அவங்களும் மாடலா இருந்திருக்காங்க. இவங்க 2009 மிஸ் கேரளால ரன்னர் அப்பா வந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இந்த மிஸ் கேரளால வின் பண்ணதுனால இவங்களுக்கு நிறைய மாடலிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இப்போ 2 பேருமே ஃபேமஸான பிஸியான ஒரு மாடலா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட கேரளால நிறைய பேருக்கு பரிச்சயமானவங்க இந்த 2 பேரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி 2 பேருமே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கா கருதப்படுது. ஜெனரலாவே ஆக்சிடென்ட் அப்படின்னாலே அந்த இடத்துல பொதுமக்கள் கூட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் ஒரு செலிபிரிட்டி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல பொதுமக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் நைட்டு முடிஞ்சு காலை பொழுது வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த காரை ஆக்சிடென்ட் ஆனதை பார்க்கறதுக்கு அங்க பொதுமக்கள் நிறைய பேர் வர்றாங்க. கிட்டத்தட்ட எக்ஸிபிஷன் மாதிரி இந்த கார் எப்படியாச்சு, எங்க மோதிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பரபரப்பா பேசுறாங்க. இங்க பாரு, மிஸ் கேரளா இருக்காங்களா, அவங்க தான் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் கிட்ட இந்த வழக்கு ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட அந்த 2 பெண்களோட குடும்பத்துக்கு தகவல் கொடுக்க போலீஸ் முயற்சி பண்றாங்க. அதுவும் அன்சி கபீர் அப்படிங்கிற பெண்ணோட அம்மாக்கு தகவல் சொல்றதுக்காக 2 போலீஸ் ஆபீசர் திருவனந்தபுரத்துல இருக்க அட்டிங்கல்ல இருக்கிற அவங்க வீட்டுக்கு போறாங்க. காலிங் பெல்ல அடிச்சு பாக்குறாங்க, ஓபனே பண்ணல. இந்த அன்சி கபீரோட பெண்ணோட அப்பா துபாயில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப போலீஸ் ஆபீசருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பெண்மணி உள்ள லாக் ஆயிருக்காங்க, கதவை திறக்கல. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேராபத்து இருக்குமோன்னு சொல்லி பயந்துட்டு போலீஸ் ஆபீசர் கதவை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. அங்க அன்சி கபீரோட அம்மா மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. டிவி ஓடிட்டு இருக்கு, ஒரு நியூஸ் சேனல் ஓடிட்டு இருக்கு. அப்பவே தெரியுது நியூஸ் சேனல்ல தன்னோட பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனது தெரியுது. அந்த அதிர்ச்சியிலேயே மயங்கி விழுந்திருக்காங்க. இப்போ அவங்களையும் போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அஞ்சனாங்கிற அந்த பெண்ணோட குடும்பத்துக்கும் தகவல் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இவங்களோட உடம்பு ஒரு அரசு மருத்துவமனையில் வச்சிருக்கு. அந்த 2 குடும்ப உறவுகளும் அரசு மருத்துவமனைக்கு தங்களோட குழந்தைகளோட சடலத்தை பார்க்கறதுக்காக வர்றாங்க. இப்போ ஐசியூல அட்மிட் செய்யப்பட்ட அந்த டிரைவரையும் பேசஞ்சர் 2 பேர்த்தையும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது மெயினா டிரைவருக்கு அவர் உடம்பு ஃபுல்லா செக் பண்றாங்க. அவர் வண்டி ஓட்டும் போது குடிச்சிருக்காரான்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவர் உடம்புல 153 மில்லிகிராம் ஆல்கஹால் இருக்கிறத பாக்குறாங்க. அதாவது லிமிட்டுக்கு மேல அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த கண்டிஷன்ல ஒரு நபர் காரை ஓட்டிட்டு வந்தா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த நபர் குடிச்சிருக்காரு, அளவுக்கு அதிகமாக குடிபோதையில் இருந்ததுனால கண்ட்ரோல் இல்லாம இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த டிரைவர் தான் முழு பொறுப்புன்னு பார்க்குறாங்க. பக்கத்தில் பேசஞ்சர் சீட்டில் ஒருத்தர் இருக்காரு, அவரை செக் பண்ணி பார்க்குறாங்க, அவரும் ஃபுல் போதையில் இருக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இறந்து போன இந்த 2 பெண்களும் நல்லா குடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. பட் அவங்க குடும்ப உறவுகள் கிட்ட எங்க பொண்ணுங்க குடிக்க மாட்டாங்கிறாங்க. பிளஸ் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் அப்படின்னா நிறைய பேர் பார்ட்டிக்கு போவாங்க, போதை மருந்து பழக்கம் இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரிலாம் பழக்கத்துக்கு அடிமையாகி ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் கிட்ட பயங்கரமான ஒரு வதந்தி பரவ ஆரம்பிக்குது. பட் அப்படி இருந்தா கூட இந்த 2 பேரோட உடம்ப டெஸ்ட் பண்ணாதான் தெரியும் இவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி குடிச்சிருக்காங்களா இல்லையான்னு. பட் ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, இந்த டிரைவர் அளவுக்கு அதிகமா குடிச்சிருக்காரு. அப்போ மோட்டார் பைக்ல வந்தவர் ஒரு தியரி சொல்றாரு, குடிச்சிட்டு மோதிட்டாங்கன்னு. பட் இந்த டிரைவர் நல்லா குடிச்சிருக்காருங்கிறது மருத்துவ பரிசோதனையில தெரிய ஆரம்பிக்குது. அப்போ அந்த டிரைவர் கண்முழிச்சு வந்தாதான் உண்மையிலேயே என்ன நிகழ்ந்ததுங்கிறது தெரிய வரும். ஜெனரலா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அது ஒரு ஆக்சிடென்ட் வழக்குன்னு மூடிடலாம், அதை க்ளோஸ் பண்ணிடலாம். பட் ஒரு டிரைவர் அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா இதை ஒரு ஆக்சிடென்டா எடுத்துக்க முடியாது. இதை ஒரு கொலை வழக்கா தான் பதிவு பண்ணுவாங்க. கண்டிப்பா ஒரு கொலை வழக்கா பதிவு பண்ணுவாங்க. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முழு பொறுப்பும் அந்த டிரைவர் தான். அவர் மேல தப்பு இருந்தா, பட் வாட் எவர் இட் இஸ், அவர் குடிச்சிருக்கிறதுனால போலீஸை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு கொலை வழக்கா தான் ட்ரீட் பண்றாங்க. சோ இப்போ இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட டிரைவரும் கூட வந்த கோ பேசஞ்சர் ஒருத்தரும் 2 பேரும் ஐசியூல அட்மிட் ஆயிருக்காங்க. பட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன 2 நாள்ல கோ பேசஞ்சர், அதாவது டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்கார்ந்த முகமது ஆஷிக் அப்படிங்கிற திருச்சூரை சேர்ந்த அந்த நபரும் மரணம் அடைஞ்சிறாரு. ஒட்டுமொத்தத்தில் இந்த கார்ல வந்ததிலே டிரைவர் தவிர எல்லாருமே மரணம் அடைஞ்சிடறாங்க. அப்போ உண்மையிலே இந்த டிரைவர் மயக்கம் தெளிஞ்சு என்ன நடந்ததுன்னு சொல்ற வரைக்கும் போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலா ஒரு 2-3 நாள் கழிச்சு போலீஸ் கிட்ட பேசுற அளவுக்கு இந்த டிரைவருக்கு நிதானம் வருது. இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க. பட் அவர் சொல்ற தியரி முற்றிலும் வேறுபட்டிருக்கு. போலீஸே அசந்து போயிட்டாங்க. என்னடா இது ஒரு ஆக்சிடென்ட்னு பார்த்தா இவன் சொல்றத பார்த்தா இதுக்கு பின்னாடி பல மர்மங்கள் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு தோண ஆரம்பிக்குது. அப்படி ஐசியூல இருந்து வெளியில வந்த அப்துல்
ரகுமான்ங்கிற இந்த டிரைவர் போலீஸ் கிட்ட என்ன மாதிரி தகவல் சொன்னாரு, இது உண்மையிலேயே ஆக்சிடென்டா, இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது மர்மம் இருக்கா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கேரளால நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உண்மையிலேயே இப்படியெல்லாம் கூட நடக்குமா? நம்ம சினிமால தான் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம், நிஜ வாழ்க்கையில கூட இப்படி நடக்குமான்னு இந்த வழக்கு நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது. அப்படி இந்த ரெண்டு மாடலுக்கும் இந்த காருக்குள்ள என்ன நடந்தது, இது உண்மையிலேயே ஆக்சிடென்டா இல்ல அதுக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 seconds எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பேருதவியா இருக்கும். ஸோ ஐசியூல இருந்து மயக்கம் தெளிஞ்ச அப்துல் ரகுமான்ங்கிற அந்த டிரைவர் என்ன சொல்றாருன்னா, சார் என்ன நடந்ததுன்னா, அக்டோபர் மாதம் 31 கொச்சியில் இருக்கிற ஹோட்டல் நம்பர் 18க்கு ஒரு டிஜே பார்ட்டி நடந்தது. அந்த ஹோட்டலுக்கு நாங்கள் பார்ட்டிக்கு போனோம். நம்பர் 18 அப்படிங்கிறது அந்த ஹோட்டலில் இருக்க ரூம் நம்பர் இல்லை, ஹோட்டல் பேர் நம்பர் 18, ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். அந்த நம்பர் 18ங்கிற ஹோட்டலுக்கு டிஜே பார்ட்டிக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த ரெண்டு பெண்களையும் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். கூட இன்னொரு அந்த முகமது ஆசிங்கிற நபரும் வந்தார். ஸோ 31 நைட்டு பார்ட்டி நடந்தது. அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ காலையில் ஒரு 12-12:15 கிளம்பி கொச்சியிலேருந்து திருவனந்தபுரத்தை நோக்கி நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த நேஷனல் ஹைவே 66ல் நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருந்தோம். நைட்டு 1:30 மணி, அவ்வளோ டிராஃபிக்கே கிடையாது. அப்போ திடீர்னு பின்னாடி ஒரு கார் வந்து ஆன் அடிச்சுட்டே இருந்தான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நானும் வழி விடாமல் போயிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் பயங்கரமாக அப்படி ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போனான். சரி போய் தொலைறான் அப்படின்னு பார்த்தா, ஓவர்டேக் பண்ணி போனவன் என் காரை பிளாக் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிக்கிறான். தட் மீன்ஸ் எனக்கு வழியே விட மாட்டேங்கிறான். அப்போ நான் என்ன பண்ணேன், சைடில் போய் திரும்ப ஓவர்டேக் பண்ணி போனேன். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் தூரம் பின்னாடியே வந்தான், என்னை இடிக்கிற மாதிரியே வந்தான். திரும்ப அவன் ஃபாஸ்ட்டாக வந்து ஓவர்டேக் பண்ணுறான். எனக்கு பயங்கர கடுப்பாச்சு. பிகாஸ் கூட 2 பொண்ணுங்க இருக்காங்க, ஏதாவது ஒரு பேராபத்து வந்துருமோங்கிற பயத்தில் இவனுக்கு பின்னாடி நான் போயிட்டு இருந்தா, அவன் திடீர்னு ரோட்ல வழியை மறைச்சு எங்களை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? இவனை ஓவர்டேக் பண்ணி நம்ம ஃபாஸ்டா தப்பிச்சு போயிடலானே. நான் திரும்ப அந்த காரை ஓவர்டேக் பண்ண போறேன். அப்ப நான் எதிர்பாராத விதமா எதிர்த்து ஒரு பைக்காரன் வந்துட்டான். ஸோ அடிச்சு தூக்கிட்டேன் சார். அப்ப எனக்கு நிலை தடுமாறி பக்கத்துல இருக்க மரத்துல மோதினேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியாது. ஸோ என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த டிரைவர் சொல்றாரு. அந்த டிரைவர் நல்லா குடிச்சிருக்காரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பட் டிரைவர் சொன்ன தியரி என்னன்னா, நான் குடிச்சிருந்தா கூட நார்மலா தான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். பட் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு யாரு காரணம்னா, பின்னாடி முன்னாடி வந்து பிளாக் பண்ணிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அந்த காரு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த டிரைவர் வந்து ஒரு தியரி சொல்றாரு. இப்போ அந்த கார் யாருக்கு சொந்தமானதுன்னு தெரிஞ்சா மேபி இது உண்மையிலேயே ஆக்சிடென்டா இல்ல கொலையான்னு தெரிய வரும்னு அந்த கார் யாருக்கு சொந்தமானதுங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. இது ஒரு நேஷனல் ஹைவேங்கிறதுனால பல டோல் இருந்திருக்கும், பல இடத்துல கேமரா இருந்திருக்கும். இதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது அப்ப திடீர்னு போலீஸ்க்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்க ஒரு விஷயம் யோசிச்சிங்களா? ஒரு நபர் கால் பண்ணி 1:30 மணிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு போலீஸுக்கு தகவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ் இங்க வந்தாங்க. பட் போலீஸ் எப்போ இந்த ஆக்சிடென்ட் பிளேஸுக்கு வந்தாங்களோ அப்ப எந்த நபர் கால் பண்ணாரோ அந்த நபர் சீன்லயே இல்லை. அப்ப அந்த நபர் யாரு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வருது. ஸோ மர்மமா வந்த கார் யாருன்னு தெரியல. உண்மையிலே ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் போலீஸுக்கு தகவல் கொடுத்த நபர் யாருன்னு தெரியல. சரி, அவர் ஓகே, ஒரு நல்ல விஷயத்துக்கு நல்ல மனசோட தகவல் கொடுத்திருக்காரு. அப்படி உண்மையிலே உதவி செய்யணும்னு சொல்லி நினைச்சவர் போலீஸ் வர்ற வரைக்கும் இந்த சீன்ல இருக்கணும்ல, போலீஸுக்கு உதவி செய்யும்ல, அப்படியே இல்லாம இருக்கட்டும். காருக்குள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களா, அவங்கள காப்பாற்றி ஆம்புலன்ஸை வர சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கலாம்ல. ஸோ இவ்வளவு அக்கறையாக ஃபோன் பண்ண அந்த நபர் எதுக்காக போலீஸ் வர்ற வரைக்கும் அந்த இடத்துல இல்லை, காருக்குள்ள அடிபட்டவங்களுக்கு அந்த நபர் ஏன் உதவி செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. ஒட்டுமொத்தத்தில் இந்த கார் யாருக்கு சொந்தமானது, போலீஸுக்கு கால் பண்ண அந்த நபர் யாரு அப்படிங்கிற இந்த 2 தகவலும் தெரிய வந்தா உண்மையிலேயே இந்த கேஸ்ல என்ன நிகழ்ந்ததுங்கிறது தெரிய வரும்னு அந்த 2 தகவலையும் போலீஸ் விசாரணை பண்றாங்க. போலீஸ் இந்த 2 தகவலையும் சேகரிக்கிற இந்த நேரத்துல இந்த ஆக்சிடென்ட் எங்க நடந்ததோ அதுக்கு பக்கத்துல ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு பாக்குறாங்க. இது என்னதான் நேஷனல் ஹைவே இருந்தா கூட சுத்தி நிறைய வீடு இருக்கு, கடைகள் இருக்கு. அப்படி போலீஸ் ஒன்னா செக் பண்ணிட்டு பார்க்கும்போது ஒரு சிசிடிவி காட்சி கிடைக்குது. அந்த சிசிடிவி காட்சி எக்ஸாக்டா இந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்தை நோக்கி பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. உடனே அந்த கேமரா ஃபுல்லா சல்லடை போட்டு தேடுறாங்க.
ஃபைனலா இந்த ஆக்சிடென்ட் நடந்ததையே போலீஸால அந்த சிசிடிவி காட்சிகளை லைவா பார்க்க முடியுது. அப்போ இந்த காரை ஓட்டிட்டு வந்த டிரைவர் அப்துல் ரகுமான்கிற நபர் சொன்னார்ல ஒரு தியரி, நான் கார் ஓட்டிட்டு வந்தேன், பின்னாடி ஒருத்தர் இடிக்க வந்தா, நான் முன்னாடி வந்தேன், பின்னாடி வந்தேன், அவனை ஓவர்டேக் பண்ணும்போது ஒரு பைக்காரனை ஆக்சிடென்ட்டாக இடிச்சிட்டேன்னு சொல்றாரு. ஸோ இந்த டிரைவர் சொன்ன விஷயம் 100% உண்மைன்னு தெரிய வருது. அது எல்லாமே அந்த கேமராவில் பதிவாயிருக்கு. கரெக்டாக அந்த கார் வருது, அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு ஆடி கார் இவங்களுக்கு வழி விடாம போயிட்டு இருக்கு. அந்த காரை ஓவர்டேக் பண்றப்போ ஒரு பைக்கார வர்றான், அடிச்சு தூக்குறாரு. இது எல்லாமே தெளிவா பதிவாயிருக்கு. இது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, இந்த ஆக்சிடென்ட் நடந்துருது. பைக் அடிச்சு தூக்குனதுக்கு அப்புறம் கார் வந்து மரத்துல போய் மோதிருது. அப்போ இவங்களுக்கு வழியை பிளாக் பண்ண அந்த ஆடி கார் வந்து கொஞ்ச நேரத்துல திரும்ப வருது. அந்த ஆடி கார்ல இருந்து ஒரு நபர் இறங்குறாரு. அந்த நபர் ஆக்சிடென்ட் நடந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து பார்க்குறாரு, ஒரு 2 ஃபோன் பண்றாரு, அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிறாரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த காரு இவங்களை பிளாக் பண்ணிச்சோ அந்த ஆடி கார்ல வந்த நபர் தான் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது இந்த சிசிடிவி காட்சிகள் மூலமா பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆங்கிள் இந்த ஆடி கார்ல வந்த நபர் யாரு, போலீஸுக்கு கால் பண்ண அந்த நபர் யாரு அப்படிங்கிற அவரோட ஃபேஸ் வந்து கிளியரா பதிவாயிருக்கு. அவரோட பேரை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க. அவரோட பேர் சைஜு அப்படின்னு தெரிய வருது. இந்த சைஜு யாரு அப்படின்னா, ஹோட்டல் 18ல ஒரு டிஜே பார்ட்டிக்கு போயிட்டு வந்தாங்களே, அந்த ஹோட்டல் 18ஓட ஓனரோட பேரு ராய். அந்த ராய்ங்கிற நபரோட ரைட் ஹேண்ட் மாதிரி கூடவே இருக்கிற நபர் தான் சைஜுங்கிற இந்த நபர். இப்ப இந்த நபரை கூட்டிட்டு வந்து விசாரிச்சா உண்மையிலே என்ன நிகழ்ந்துச்சுன்னு தெரிய வரும். நீ தானே வண்டியை பிளாக் பண்ண, உன்னால ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிற மாதிரி அவரை கூப்பிட்டு விசாரிக்கலான்னு அந்த சைஜுங்கிற நபரை கூட்டிட்டு வராங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நான் வேணுக்கு மேல அவங்க வழியை பிளாக் பண்ணல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி வந்தேன், அவங்க ஒரு பேராபத்துல இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி என்ன ஆபத்துல இருந்தாங்க அதை சொல்லுங்கிறாங்க. சார் ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் 18ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லைசன்ஸை ரத்து பண்ணிட்டாங்க. அதாவது மதுபானங்கள் அங்கே நடக்கிற பார்ட்டியில் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு லைசன்ஸை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தால் கூட அக்டோபர் மாதம் 31 நைட்டு நாங்கள் ஒரு டிஜே பார்ட்டி நடத்தினோம். அதில் மதுபானங்கள் சர்வ் பண்ணோம். ஸோ இந்த காரில் பயணம் பண்ண 4 பேரும் வந்தாங்க, நல்லா குடித்தாங்க. ஒரு நைட்டு 12:30 மணி இருக்கும் சார். நான் ஹோட்டலுக்கு வெளியில் நின்று ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருந்தேன். அப்போது இந்த 2 பெண்கள், இந்த 2 ஆண்கள் அந்த ஃபோர்டு ஃபிகோ காரில் ஏறினாங்க. பார்க்கிங்லேருந்து கிளம்பும் போதே சர்ன்னு ஏதோ ஒரு F1 கார் போகிற மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டாக போனாங்க. எங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏற்கனவே கண்ணு முன்னு தெரியாமல் குடிச்சிருக்காங்க, அதை நம்ம பார்ட்டியில் பார்த்தோம். இந்த ஸ்பீடில் கார் ஓட்டிட்டு போனால் கண்டிப்பாக டெத்து தான். அதனால் அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் போனேன். சரி எதுக்காக உதவி செய்யலாங்கிற மாதிரி நோக்கத்தில் போனேன்னா, எங்கள் ஹோட்டலில் ஏற்கனவே லைசன்ஸை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ எங்கள் ஹோட்டலில் வந்து குடிச்சிட்டு போனதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு தெரிய வந்துச்சுன்னா, இங்கே மதுபானம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிய வந்தால் எங்கள் ஹோட்டலுக்கு பெர்மனண்ட்டாகவே அந்த லைசன்ஸை ரத்து பண்ணிடுவாங்க. அதனால் கொஞ்சம் சுயநலமும் இருக்குது. அதே டயத்தில் எங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டு போனவங்களோட பாதுகாப்பு கருதி அவங்க பின்னாடியே நான் போனேன். இதுதான் சார் நடந்தது. அவருக்கு நான் தகவல் கொடுக்க போனேன், கொஞ்சம் மெதுவாக போங்க, நல்லா குடிச்சிருக்கீங்கிற மாதிரி. அவர் எனக்கு சான்ஸே தரல. நான் இதை அவர் ஓவர்டேக் பண்ண முயற்சி பண்ணுற மாதிரி அவர் ஃபாஸ்ட்டாக போட்டி போட்டு கார் ஓட்டினாரு. ஸோ நான் உதவி தான் பண்ண போகிறேன், அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் ஒரு தியரி சொல்றாரு. பட் இவர் சொல்ற தியரி கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அப்ப போலீஸ் கேட்குறாங்க, ஓகே உங்க ஹோட்டலுக்கு எவ்வளோ செலிபிரிட்டிஸ் வருவாங்க, எல்லாருமே குடிப்பாங்க, இப்படி எல்லாருக்கும் பின்னாடி பாதுகாப்பா போய் பார்த்து போங்கன்னு சொல்லிட்டே போவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு இந்த சைஜுங்கிற நபர்கிட்ட இருந்து பதில் இல்லை. அப்போ போலீஸுக்கு தெரியுது ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்துக்காண்டி தான் அந்த ஹோட்டல் ஓனரோட வலது கையா இருக்கிற ஒரு நபர் தொடர்ந்து இவங்க கார் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த சைஜு மேல ஒரு சின்ன சந்தேகம் போலீஸுக்கு இருக்கு. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, சரிப்பா நீ ஆக்சிடென்ட் ஆச்சுல, அப்புறம் ஏன் போலீஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலன்னு கேட்டா, இல்லை சார் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, இவங்க காருக்கு முன்னாடி நான் போயிட்டே இருந்தேன்னா இப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தேன், பின்னாடி அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணாடியில் பார்த்து இந்த கார் வரவே இல்லை. ஸோ பதட்டமாகி நான் திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் நடந்தப்போ அந்த இடத்துல நான் இல்லை. பட் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தில் தான் நான் போலீஸுக்கு தகவல் கொடுத்தேன். பட் என் சைடு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த ஆக்சிடென்ட் சீன்லேருந்து நான் எஸ்கேப் ஆகிட்டேங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். பட் எதுவுமே போலீஸை பொறுத்த வரைக்கும் நம்புற மாதிரி இல்லை. அப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த சைஜுங்கிற நபரோட கால் ரெக்கார்டை செக் பண்றாங்க. சரி இவன் சொன்ன மாதிரி நைட்டு 1:30 மணிக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், போலீஸுக்கு கால் பண்ணல, அப்போ யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்குன்னா, வந்து ஆக்சிடென்ட் நடக்குது, இவன் ஃபர்ஸ்ட் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கானா, அந்த ஹோட்டல் ஓனர் ராய்ங்கிற நபருக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கான்.
ரெண்டாவது கால் தான் போலீஸுக்கு பண்ணியிருக்கான். அப்போ எதுக்காக அந்த ஹோட்டல் ஓனருக்கு ஃபோன் பண்ணணும்? உண்மையிலேயே இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நோக்கம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் போலீஸுக்கு தானே கால் பண்ணிருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இந்த நபருக்கும் அந்த ஹோட்டல் ஓனருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத போலீஸ் உறுதியா நம்புறாங்க. இப்போ போலீஸ் இந்த ஹோட்டல் ஓனர் ராய்ங்கிற நபரை பத்தி விசாரிக்கிறாங்க. அவன் மேல பலவிதமான வழக்குகள் இருக்கிறத பாக்குறாங்க. அதாவது இந்த ஹோட்டல் 18 இருக்குல்ல, இங்க நிறைய பார்ட்டி நடத்துறப்போ வர்றது எல்லாருமே செலிபிரிட்டி தான். பணக்காரங்க, சினிமா நடிகைகள், செலிபிரிட்டி, மாடல்ஸ் அப்படின்னு எல்லாருமே வரும்போது இவன் அந்த ஹோட்டலுக்கு வர்ற பார்ட்டிக்கு வர்ற பெண்கள் கிட்ட தவறா நடந்த பல வழக்குகள் இவன் மேல பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தைகள் கிட்ட தவறா நடந்த போக்சோ வழக்கு கூட இவன் மேல பதிவாயிருக்கு. ஒட்டு மொத்தத்தில் இவன் ஒரு கிரிமினல் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ லைசன்ஸ் ரத்தாயிருக்கு. அதுக்கப்புறம் மதுபானம் அங்க சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஹோட்டல்ல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அந்த தப்பை மறைக்கிறக்காண்டி தான் அந்த ஹோட்டல்ல இருக்க முக்கியமான நபர் இந்த கார்ல பின்னாடி வந்திருக்காரு. இங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த ஹோட்டல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வரணும். மதுபானம் சர்வ் பண்ணதை இவங்களே ஒத்துக்கிட்டாங்க. பட் அதையும் தாண்டி அந்த ஹோட்டல்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கல. சரி, ஒன்று பண்ணுவோம், அந்த ஹோட்டல்ல இருக்க சிசிடிவி காட்சிகளை போய் செக் பண்ணி பார்ப்போன்னு அப்படி போலீஸ் ஒன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. மிரண்டு போயிட்டாங்க, கடுப்பாயிட்டாங்க. அதாவது அக்டோபர் மாதம் 31 நைட்டு 7:30 மணிலேருந்து மறுநாள் காலையில் 1:30 மணி வரைக்கும் அந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாயிருந்த எல்லா ஃபுட்டேஜும் மிஸ் ஆயிருக்கு. அதை டெலீட் பண்ணியிருக்காங்க. டெலிபரேட்டாக டெலீட் பண்ணியிருக்காங்க. உடனே போலீஸ் இந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? சார், ஆமாம் சார், நாங்கள் தான் சார் டெலீட் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு லைசன்ஸ் இல்லை, நாங்கள் வேறு இங்கே மதுபானம்லாம் சர்வ் பண்ணோம் அப்படின்னா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறனால அந்த பார்ட்டி நடந்த டயத்தில் மட்டும் சிசிடிவி காட்சிகளை நாங்கள் டெலீட் பண்ணிட்டோங்கிறான். பட் இவன் சொல்கிறதுல தப்பு இருக்குன்னு தெரியுது. இவங்க அதுக்காக டெலீட் பண்ணல. கண்டிப்பாக இடைப்பட்ட இந்த நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆன அந்த 2 பெண்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இங்க நடந்திருக்கு அப்படிங்கிறத போலீஸ் உறுதியா நம்பி இந்த ராய் கிட்ட ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஒழுங்கா அந்த டெலிட் ஆன எல்லா ஃபுட்டேஜும் என்கிட்ட வரணுங்கிறாங்க. சரி, ஓகே சார், ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி தர்றேங்கிறான். போலீஸும் வெயிட் பண்றாங்க. 2 நாள் கழிச்சு ஒரு ஃபுட்டேஜ் கொடுக்குறான். அதை செக் பண்ணி பார்த்தா இதே மாதிரி தான் அந்த நைட் 31 நைட்ல இருந்து காலையில வரைக்கும் மிஸ் ஆகுது. அந்த 2 பெண்கள் இந்த ஹோட்டல்ல இருந்தப்ப நடந்த காட்சிகள் எதுவுமே பதிவாகல. அப்ப திரும்பவும் போலீஸ் கடுப்பாயிட்டாங்க. நீ உண்மையிலேயே கரெக்டான சிசிடிவி காட்சிகளை தர்றையா இல்ல ஓ மேல கொலை வழக்கு பதிவு பண்ணுவான்னு கேட்டாங்க. அப்ப சொல்றான், சார், நான் உண்மையை ஒத்துக்கிறேன் சார், நான் இங்க பார்ட்டி நடக்குங்கிறதுக்காண்டி தான் டெலீட் பண்ணேன். அப்படி டெலீட் பண்ணும்போது பெர்மனண்டாகவே டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கார்டு, மெமரி கார்டு இருக்குல்ல, அதை தூக்கி போட்டேன் சார் அப்படிங்கிறான். எங்கே தூக்கி போட்டேன் அப்படின்னு கேட்டால், இங்கே பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய லேக் இருக்குது, அதுக்குள்ளே தூக்கி போட்டேங்கிறான். அதாவது உண்மையிலேயே அந்த மெமரி கார்டில் டெலிட் ஆன டேட்டாவை கூட யாரும் ரெக்கவர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த ஹோட்டல் ஓனர் உறுதியாக இருக்கான். உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு டைவரை வச்சு அந்த லேக்குக்குள்ளே போய் தேடி பார்க்குறாங்க. பட் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, எவ்வளோ பெரிய லேக்கு, அதுக்குள்ளே ஒரு சின்ன மெமரி கார்டை கண்டுபிடிக்க முடியுமா? போலீஸும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட கடைசி வரைக்கும் அந்த மெமரி கார்டை கண்டுபிடிக்க முடியல. பட் ஆக்சுவலாக அந்த 31 நைட்லேருந்து 1 காலையில் 1:30 மணி வரைக்கும் இந்த ஹோட்டலில் என்ன நடந்தது அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரிய போறதில்ல. பட் இந்த கார்ல வந்த அந்த டிரைவர் மட்டும் இப்ப உயிரோட இருக்கிறதுனால அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பட் அவர் என்ன சொல்றாரு, சார், நான் பார்ட்டிக்கு உள்ளேயே போல, நான் வெளியில அப்படி கொஞ்சம் போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்தேன் சார், எனக்கு கொஞ்சம் வெளியில சர்வ் பண்ணாங்க, நான் உள்ளேயே போல, உண்மையிலேயே உள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல சார். பட் இந்த 2 பெண்களும் வந்தாங்க, அந்த ஒரு ஆணும் வந்தாங்க, நான் கூட்டிட்டு போனேன், நல்லா குடிச்சிருந்தேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும், தவிர உண்மையிலே இந்த ஹோட்டலுக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி அந்த அப்துல் ரஹ்மான்ங்கிற டிரைவரும் கையை தூக்கிறாரு. பட் இறந்து போன அன்சி கபீர் அண்ட் அஞ்சனாவோட குடும்ப உறவுகள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க பெண்கள் அவ்வளோ சீக்கிரம் குடிக்கிறவங்க கிடையாது, அவங்களுக்கு போதை மருந்து பழக்கமும் கிடையாது, கண்டிப்பா அவங்கள பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த 2 பேரோட பிரேத பரிசோதனை அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேரும் சம்பந்தப்பட்ட அந்த இரவு குடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. பட் அவங்க உடம்புல போதை மருந்து இருந்த மாதிரி எந்த தடயமும் இல்லை. பட் இவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, எங்களோட பொண்ணுங்க குடிக்க மாட்டாங்க, அளவுக்கு அதிகமாலாம் குடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. பட் போலீஸை பொறுத்த வரைக்கும் இவங்க பார்ட்டிக்கு போயிருக்காங்க, கண்டிப்பா நல்லாவே குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை சொல்லுது. பட் இந்த குடும்ப உறவுகள் என்ன நம்புறாங்கன்னா, அந்த ஹோட்டல் ஓனர் தான் எங்க பொண்ணை ஏதோ பண்ணியிருக்கான், அவங்கள ஏதோ ஒன்று கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, பின்னாடியே காரை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, இதை கொஞ்சம் நல்லா விசாரிங்கிற மாதிரி அவங்க அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க என்னதான் அழுத்தம் கொடுத்தா கூட போலீஸை பொறுத்த வரைக்கும் எந்த தடயமும் இல்லை. அந்த ஹோட்டல் ஓனர் மேல என்ன வழக்கு பதிவு செய்ய முடியும்?
மதுபானம் சர்வ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லைசன்ஸை ரத்து பண்ணியிருக்காங்க. அதை மீறி நீ ஒரு பார்ட்டி நடத்தியிருக்க, அங்கே மதுபானம் சர்வ் பண்ணியிருக்க, அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சிசிடிவி காட்சிகளை டெலீட் பண்ணியிருக்க. மேக்ஸிமம் இதுதான் பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும்? சரி, அந்த சைஜுங்கிற வலது கையா இருக்கிற நபர் என்ன பண்ண முடியும்? பின்னாடியே அந்த காருக்கு பின்னாடி வந்து இவங்களுக்கு பிரச்சனை கொடுத்து நீ வந்து ஆக்சிடென்ட்டுக்கு இதை வழிவகுத்திருக்க, ஸோ இந்த இதுக்கு இன்டைரக்டா நீயும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த சிசிடிவி காட்சிகளை டெலீட் பண்ணி அந்த மெமரி கார்டை போய் லேக்கில் தூக்கி போட்டதுக்காக அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற பல ஊழியர்களையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இவங்க எல்லார் மேலேயும் 2022 வருஷம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு இந்த வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது கொலை அப்படிங்கறத வந்து யாராலையும் நிரூபிக்க முடியல. இல்ல இது ஆக்சிடென்ட் தான், பட் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமே அந்த ஹோட்டல் ஓனரும் சைஜுவும் தான் அப்படிங்கறது நிரூபிக்கிறதுக்கும் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. பட் இந்த சைஜு கார் கண்ணாபின்னான்னு ஓட்டிட்டு வந்தனால ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதையும் கூட ஏதோ ஒன்று சொல்லி அவங்க சமாளிக்க முயற்சி பண்றாங்க. பட் இந்த ஹோட்டல் ஓனர் ராய் மேல இந்த பெண்கள் இந்த ஆக்சிடென்ட் சம்பந்தமா எந்த விதமான வழக்கும் பதிவு செய்ய முடியல. கடைசி வரைக்கும் எந்த வழக்கும் பதிவு செய்யப்படல. ஸோ இதுதான் இந்த கேஸோட ஸ்டேட்டஸ். கேட்குறப்போ கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட்டா இருக்கும், இந்த பெண்களோட மரணத்துக்கு பின்னாடி இது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, இது சால்வ் ஆகல, அன்சால்வ்டா இருந்தா கூட நமக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்தா கூட இந்த கேஸை நம்ம கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்ப்போம். உண்மையிலேயே இந்த பெண்களுக்கு என்ன நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கிடைச்ச எவிடன்ஸை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டைரக்டான கொலை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பெண்கள் போறாங்க, இவங்களை டைரக்டா இடிச்சு கொலை பண்றாங்க, கத்தியால குத்துனாங்க, இல்ல ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி கொலை பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆக்சிடென்ட் காட்சிகளே கேமரால பதிவாயிருக்கு, அதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. அந்த கார் ஓவர் டேக் பண்றாங்க, ஏத்து மோட்டார் பைக் வருது, ஆக்சிடென்ட் நடக்குது, இவங்க மரத்துல போய் இடிக்கிறாங்க, எல்லாமே பக்காவா பதிவாயிருக்கு. பட் இந்த ஆக்சிடென்ட் வந்து இயற்கையா நடந்ததில்ல, அது வந்து தூண்டப்பட்டிருக்கு. அதை யாரு தூண்டா அப்படின்னா, சைஜிங்கிற நபர் அந்த BMW காரை வச்சு ஓவர் டேக் பண்ண முயற்சி பண்ணப்போ இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவர் மட்டும் தான் காரணமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அந்த டிரைவரும் அளவுக்கு அதிகமா குடிச்சிருக்காரு. இது எல்லாமே கம்பைன்ட் எஃபர்ட். சரி, ஓகே, அது ஓகேப்பா, இவர் கார் வர்றாரு, ஓவர் டேக் ஆகுது, அவர் குடிச்சிருக்காரு, ஆக்சிடென்ட் ஆகுது. பட் எதுக்காக அந்த நபர் பின்னாடி இவங்களை ஓவர் டேக் பண்ணி பிரச்சனை கொடுக்கணும்? அதுவும் நைட்டு 1:30 மணிக்கு பார்ட்டி முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, எதுக்காக பிரச்சனை தரணும்? இப்போ இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம். அந்த BMW கார் பின்னாடி வந்து இவங்களுக்கு ட்ரபிள் கொடுக்கல அப்படின்னா, அந்த டிரைவர் என்னதான் குடிச்சிருந்தாலும் இவ்வளோ தூரம் நிதானமா ஓட்டிட்டு இருக்காரு, கண்டிப்பா வீட்டுக்கு சேஃபா அவங்களை கூட்டு போயிருப்பாரு. என்னதான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது மாபெரும் குற்றமா இருந்தா கூட இந்த இடத்துல அந்த நபர் கண்டிப்பா ஓட்டிட்டு போயிருப்பாரு. ஏன்னா அவர் அந்த ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துக்கு வர்ற வரைக்கும் கண்ட்ரோல்ல தான் ஓட்டிட்டு வந்திருக்காரு. அப்போ அந்த BMW கார்ல வந்த சைஜு எதுக்காக இவங்களுக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம டீகோட் பண்ணி பார்த்தா, அப்படியே கொஞ்சம் பின்னாடி அந்த ஹோட்டலுக்கு போனா அங்க அந்த சிசிடிவி காட்சிகளை டெலீட் பண்றதுல ஹோட்டல் ஓனர் அவ்வளவு தீவிரமா இருந்திருக்காரு. டெலீட் பண்ணா கூட அந்த மெமரி கார்டு இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ஒரு லேக்குக்குள்ள தூக்கி போட்டிருக்காருன்னா, அது கண்டிப்பா மதுபானம் சர்வ் பண்றதுக்காக போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. அந்த நைட்டு 7:30 மணிலேருந்து காலையில 1:30 மணி வரைக்கும் இடைப்பட்ட இந்த டயத்துல கண்டிப்பா அந்த பார்ட்டியில ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் சைஜுங்கிற இந்த நபர் அந்த பெண்களை பின்தொடர்ந்து வந்திருக்காரு. ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம். இந்த ராய்ங்கிற நபர் ஏற்கனவே அந்த பார்ட்டிக்கு வர பெண்கள் கிட்ட நிறைய சில்மிஷத்துல ஈடுபடுறதும், அந்த பெண்கள் கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்றதும் அதை ஒரு பாரம்பரியமா வச்சிட்டு இருக்கிறதுனால இப்ப இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம். இவங்க 2 பேருமே மாடல், பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க இந்த பெண்கள். ஸோ அங்க போகும்போது நிறைய குடிக்கிறாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தை ராய்ங்கிற இந்த ஹோட்டல் ஓனர் ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு அந்த பெண்கள் கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணிருக்கலாம். அந்த காட்சிகள் பதிவாயிருக்கலாம். இந்த பெண்கள் ரொம்ப கோபமா கிளம்பி போகலாம். அப்ப இவருக்கு ஒரு பயம் வந்திருக்கலாம், இவ்வளவு கோபமா கிளம்பி போறாங்களே, நம்மளை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. ஒன்னு இங்க ட்ரிங்க் சர்வ் பண்ணதை பத்தியும் சொல்லுவாங்க, இல்ல நம்ம தவறா நடக்க முயற்சி பண்ணதை பத்தியும் சொல்லுவாங்க. அதனால எப்படியாவது இவங்களை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தனக்கு வலது கையா இருக்கிற இந்த நபரை அனுப்பி அவங்க கோபமா போறாங்க, போலீஸ் கிட்ட போயிட வேணாம், ஏதோ ஒன்று சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அனுப்பி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி வச்சுக்கலாம். பட் இதில் கீ யார் அப்படின்னா, இந்த காரோட டிரைவர் அந்த அப்துல் ரஹ்மான்ங்கிற நபர் உயிர் பழச்சார். பட் அவர் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாரு. பட் இந்த 2 பெண்கள் ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்காங்க, கோபமாக அங்கேருந்து பார்ட்டிலேருந்து கிளம்பி வந்திருக்கலாம்.
அந்த கோபம் இந்த ஹோட்டல் ஓனர் ராய்க்கு ஏதோ ஒரு ஆபத்தை உண்டு பண்ண போகுது அப்படிங்கிறதுனால அவங்கள ஸ்டாப் பண்ண தான் முயற்சி பண்ண வச்சிருக்காரு, ஏதோ ஒன்று கன்வின்ஸ் பண்ண. பட் அந்த இடத்துல அது ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கு. ஸோ இதுதான் நான் ஃபீல் பண்ணுறது. பட் கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அந்த ஹோட்டலில் நடந்திருக்கு. அதுதான் இந்த ஷைஜுங்கிற நபரை பின்னாடி BMW காரில் ஃபாலோ பண்ணி போக வச்சிருக்கு. அதனால தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஒட்டுமொத்தத்தில் கண்டிப்பாக இது ஒரு இன்டைரக்டாக நடந்த நிகழ்வுனால் கூட இது ஒரு கொலை தான். அந்த கொலைக்கு அந்த ஹோட்டல் ஓனர் ராயும் அந்த சைஜுங்கிற நபர் தான் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா அந்த ஹோட்டலில் பதிவான காட்சிகள் இல்லைங்கிறதுனால இடைப்பட்ட அந்த நைட்டில் என்ன நிகழ்ந்ததுங்கிறது கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை. உண்மையிலே நான் படிச்சதுல ரொம்ப வித்தியாசமான ஒரு கேஸா இருந்து இது என்னதான் ஃபுல்லா அன்சால்வ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட, பிகாஸ் இது ஒரு டைரக்டா நடந்த கொலை இல்லை, பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த ஆக்சிடென்ட் வந்து இயற்கையாக நடந்ததில் தூண்டப்பட்டிருக்கு. அதனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் சிசிடிவி காட்சிகள் டெலீட் பண்ணாமல் இருந்தால் இவங்க எல்லாத்துக்குமே தண்டனை கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி இருந்தாலும் இந்த கேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. குடியை கெடுக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதே டயத்தில் ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு காம்பினேஷன். குடிக்கிறதே ஒரு டேஞ்சரான விஷயம் தான், குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுங்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம். இதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். இன்றைய இளைய தலைமுறைக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த காலத்து சின்ன சின்ன பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்களாம் பர்த்டே பார்ட்டிக்கு போகிற எங்கே போனாலும் சரி ஒரு பீர் குடிச்சிட்டு வராங்க. மச்சா ஒரு பீர் 2 பீர் தான்டா, குடிச்சிட்டு வரலாம்டா, யார் பார்க்க போகிறா, அங்கே போலீஸ் இருக்க மாட்டாங்க, நம்ம சந்துக்குள்ளே கூடி போயிடலாம், இப்படி போயிடலாம் அப்படி போயிடலான்னு போலீஸை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க தவிர குடிச்சிட்டு ஓட்டுறதுல இருக்கிற ஆபத்து வந்து யாருக்குமே தெரியறதில்ல. அப்படி குடிச்சிட்டு ஓட்டும் போது ஆப்வியஸ்லி நம்மளோட ஃபுல் கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்காது. கண்டிப்பாக முழு நிதானமாக இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க நான் எவ்வளோ அடித்தாலும் கன்னு மாதிரி வண்டி ஓட்டுவேங்க, அது எவனாலையும் முடியாது. ஓவர் கான்சியஸாக ஓட்டும் போது கண்டிப்பாக அந்த போதையில் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது உங்களை மட்டுமல்ல எதிர்த்து வர்ற நபரையும் கண்டிப்பாக பாதிக்கும். உங்களுக்கும் மரணம் நிகழும். அதுவும் குடிச்சிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் நடந்தால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதுவும் பிளட் ஏற்றுறதுலேருந்து ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரி வந்தால் உயிரை காப்பாற்றுறதுல அது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் நீங்கள் குடிச்சிட்டு எதிர்த்து வர்ற நபருக்கும் ஒரு பேராபத்தை உண்டு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது பார்க்கலாம், நம்மளுக்கு தெரியும் குடிச்சிட்டோம் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் இப்படி வீட்டுக்கு போயிடலாங்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம். பட் இன்கேஸ் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல எதிர்த்து வர்ற நபர்களோட வாழ்க்கையை ஒரு செகண்டில் மாற்றும். இது குடிச்சிட்டு நடக்கிற ஆக்சிடென்ட் மட்டுமல்ல, ஜென்ரலாகவே என்னோட லைஃப்பில் நெருக்கமான உறவுகள் எல்லாத்துட்டையுமே நிறைய பேர் இந்த ஆக்சிடென்ட்டை பார்த்துருக்கேன். ஈவன் ஒரு ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரே ஆக்சிடென்ட்டில் செதஞ்சு போனதை பற்றியும் நம்ம எவ்வளவோ கேஸில் கேள்விப்பட்டிருக்கோம். ஈவன் நியூஸ் பேப்பரில் எவ்வளோ பார்ப்பீங்க. நல்லா கோயிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டுருவாங்க, அந்த ஒரு ஆக்சிடென்ட் ஒட்டுமொத்த குடும்பமும் காலி. ஸோ ஒரு ஆக்சிடென்ட்னால எத்தனையோ பேரோட வாழ்க்கையே ஒரு நிமிடத்தில் மாறி போயிருக்கு. அது வந்து ஆக்சுவலாக நடக்கிற ஆக்சிடென்ட். அது சில விஷயங்கள் நம்ம தவிர்க்க முடியாது. பட் இது வந்து நம்ம சொந்த செலவில் போய் சூனியம் வச்சுக்கிறது, நம்ம மட்டும் இல்லை அடுத்தவனுக்கும் சேர்த்து வைக்கிறது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது என்றைக்குமே ஆபத்து தான். இல்லை அதுக்கு மேலே ஒரு பார்ட்டிக்கு போகிறேன்ப்பா, கண்டிப்பாக குடிக்க போகிறேன்னா நீங்கள் ஒரு கார் எடுத்துகிட்டு போனால் ஒரு டிரைவரை கூட்டு போங்க. பைக்கில் போனீங்கன்னா உங்கள் நபர் யாராவது ஒரு நபர் குடிக்காத நபர் வண்டி ஓட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குடிக்க போகும்போது போலீஸுக்காண்டி என்றைக்குமே நினைக்காதீங்க, போலீஸ்கிட்ட தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. போலீஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தான் உதவி செய்கிறாங்க. ஸோ குடிச்சிட்டு வண்டி ஓட்டிங்கன்னா என்றைக்குமே ஒரு ஆபத்தில் முடியும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு 3 இயர்ஸ் பேக் நம்ம சேனலில் ஒரு கேஸ் போட்டிருந்தேன். அந்த கேஸ் என்னென்னா ஒரு ஐ திங்க் ஃபாரினில் நடந்த கேஸு. ஒரு கர்ப்பிணி பெண்ணுன்னு நினைக்கிறேன், அவங்க வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடி ஒருத்தன் வருவான், அவங்க கார் தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு வந்து அந்த பெண் அந்த காரை பின்னாடி கூட இடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பெண்ணு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுவாங்க. வயிற்றில் இருக்க குழந்தையும் இறந்து போயிடும். அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு சின்ன பையன் இருப்பான். அப்போ வந்து அந்த பெண்ணோட இறுதி மாதிரி சடங்கு நடந்துட்டு இருக்கும். அந்த அமெரிக்காவுக்கு மாதிரி அந்த ஃபினரல் அந்த பாக்ஸ் ஒன்றுக்குள்ள அந்த அம்மாவோட உடலை வச்சுருப்பாங்க. அப்போ அந்த குட்டி பையன் அப்படி எட்டி பார்ப்பான். அந்த ஃபோட்டோ பார்த்தா அப்படியே இதயமே நொறுங்கி போன மாதிரி இருக்கும். நேச்சராக நடக்கிற டெத்து வேற. எவனோ குடிச்சிட்டு ஏதோ பார்ட்டிக்கு போயிட்டு வந்தோன்னா அப்பாவே கர்ப்பிணி பெண்ணை கொலை பண்ணதெல்லாம் மன்னிக்க முடியுமா? ஸோ மேக் ஷுர் நம்ம குடிச்சிட்டு ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நினைக்கலாம், பட் அது எத்தனையோ பேர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணுது. ஸோ இந்த கேஸை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். தயவு செய்து இதுவரைக்கும் நீங்கள் இந்த தப்பை பண்ணிட்டு இருந்தா இனிமேல் எப்போவுமே ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கும் ஆபத்து, எதிர்த்து வர்றவங்களுக்கு ஆபத்து. ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
கண்டிப்பா அந்த ஹோட்டல்ல இருக்கிற delete செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகள்ல ஒரு மர்மமான விஷயம் பதிவாயிருக்கு. அதுதான் இந்த நபரை இவங்களை பின்தொடர்ந்து வர வச்சிருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி another கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.